லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் வெற்றி நடை போடுகிறது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட கம்பன் நகரில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் தலைமை காவலர் அபர்ணா. இவர் பணிக்கு சென்றபோது இவரது 65 வயது மாமியார் கதவை சாத்திவிட்டு தோட்டத்தில் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்துள்ளார். துணி துவைத்து முடித்து காய வைத்து விட்டு வந்து பார்த்தபோதுதான் பீரோவில் உள்ள பொருட்கள் எல்லாம் கலைந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே திறந்து பார்த்தபோது 35 பவுன் தங்க நகை, 199 கிராம் வெள்ளி, 50,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. துணி துவைச்சிருக்கும் போது பின்னாடி துவைச்சிருந்தேன் சார். துவைச்சிருக்கும் போது முன்னாடி கதவு சும்மா சாத்திருக்கும் போது நான் அப்புறம் வந்து பார்த்தா கதவு சாத்தி தான் இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் பார்த்தேன் பீரோ. அப்புறமா தெரிஞ்சு திருடு போனேன். காலையில் எத்தனை மணிமா இருக்கும்? 10:30 மணி இருக்கும் சார். எவ்வளோப்பா போச்சு? 30 பவுன் இருக்கும் சார். யார் மேலே சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? அதான் இப்போ லேடி வந்து யார் மேலே சந்தேகம் இல்லை. அந்த லேடி தான் வந்ததை எடுத்து தான் கேமராவில் பார்த்துருக்காங்களா. லேடி வந்துட்டு உள்ளே இருந்துட்டு வெளில போகுது சார். பிச்சை எடுக்கிறவங்க. விரைந்து வந்த நகர காவல்துறை ஆய்வாளர் சுகுமாரன் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் சந்தேகப்படும்படியாக கொள்ளைக்காரர்கள் யாராவது வந்துள்ளார்களா என விசாரித்த போது யாரும் வரவில்லை என்பது தெரிய வந்தது. இந்த நிலையில்தான் கம்பன் நகர் பகுதியில் உள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செய்த போது அதில் நடக்க வைத்த ஒரு குழந்தை, கையில் ஒன்று என 2 குழந்தைகளுடன் ஒரு பெண் அப்பகுதியில் பிச்சை எடுத்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து காவல் ஆய்வாளர் சுகுமாரன் தலைமையிலான காவல்துறையினர் வீட்டில் கிடைத்த கைரேகையை ஒப்பிட்டு பார்த்த பொழுது அது முன்னாள் பெண் குற்றவாளி ஒருவருடையது என தெரிய வந்தது. செல்போன் டவரை ட்ரேஸ் செய்து அவர் எங்கு சென்று கொண்டிருக்கிறார் என பார்த்தபோது புதுக்கோட்டையில் திருடிய நகையுடன் காரைக்குடி நோக்கி சென்ற அந்த பெண் அங்கிருந்து வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்து சென்றனர். அங்கு ரயில் ஏறி ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு தப்பித்து செல்வதற்காக நின்று கொண்டிருந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த கீரன் ஜானி என்ற பெண்ணை கைது செய்து விசாரணை செய்தபோதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. அவரது செல்போன் எண் மூலம் பல்வேறு வங்கி பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டு வந்ததும் தெரிய வந்தது. குறிப்பாக தமிழகத்தில் வழிப்பறி மற்றும் வீடு புகுந்து கொள்ளையடிக்கும் வடமாநில கும்பல்கள் தங்கள் வேலை முடிந்த பின்பு தங்களது சொந்த மாநிலங்களுக்கு தப்பிச் செல்வதற்காக ஒருங்கிணையும் இடம் காட்பாடி ரயில் நிலையம் என கூறப்படுகிறது. நேற்று பெரியார் நகர் சுத்துச்சான், இன்னைக்கு பூரா இதுலயே சுத்துச்சான். புள்ளைய கொண்டு ஒரு பிள்ளை பின்னாடி நடந்து வருது, ஒரு புள்ளைய கக்கத்துல வச்சிருக்கு. நேத்துல இருந்து சுத்தி இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து எடுத்தது இங்க 10:30 மணிக்கு இது உள்ள பாத்துருப்பிட்டா. யாரும் இல்ல. வெளியில வந்து பாத்துருந்தா பொம்பளை போறது தெரிஞ்சிருக்கும்ல. நாங்க எங்க 2 பேரும் இங்கே தான் இருப்போம். இப்படிதான் உட்காந்துருப்போம் எல்லாரும். பல்வேறு மாநிலங்களுக்கு தொடர் இணைப்பு ரயில்கள் அதிகம் காட்பாடிக்கு வருவதால் அங்கிருந்து எளிதாக பீகார், ஒடிஷா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தப்பிச் செல்லலாம் என கொள்ளையர்கள் பிளான் செய்திருப்பதால் காட்பாடி சென்று அங்கிருந்து தப்பிச் செல்லலாம் என நினைத்திருந்த பொழுது காவல்துறையினர் தகுந்த நேரத்தில் சுற்றி வளைத்து அந்த பெண்ணை கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்த 35 பவுன் தங்கம், 199 கிராம் வெள்ளி, 50,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட அப்பெண்ணை புதுக்கோட்டை மாநகர காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த கொள்ளையில் அந்த பெண் மட்டும்தான் வந்துள்ளார் என்பது CCTV கேமரா மூலம் தெரிய வந்தாலும் அந்த பெண்ணுக்கு பின் மிகப்பெரிய கொள்ளை கும்பல் இருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த கொள்ளைக்கார பெண்ணை நீதிமன்ற காவலில் எடுத்து தொடர் விசாரணை செய்தால்தான் இவருக்கு பின்னணியில் உள்ள கொள்ளை கும்பல் எது என்பது தெரிய வரும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் கொள்ளைக்கார பெண் கிரண்ஜானி கொள்ளையடித்த பணத்தில் மினி லாரிகள் வாங்கி வாடகைக்கு விட்டுள்ளதாகவும்
அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பரிதாபப்படும் விதத்தில் பிச்சைக்கார கெட்டப்பில் வந்த கொள்ளைக்கார பெண் தலைமை காவலர் வீட்டிலேயே கொள்ளையடித்துவிட்டு ஜார்க்கண்டுக்கு தப்பிக்கும் போது பிடிபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் மனோகரன். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் வெற்றி நடை போடுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.